இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காகவும் தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காகவும் நம்மளுடன் கோலாகல ஸ்ரீனிவாசன் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த முறை செய்தியாளர்கள் நச்சுன்னு சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க, அதுக்கு அவரும் நிறைய பதில்கள் கொடுத்திருக்காரு. இதில் முக்கியமா இந்த ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவர்கள்லாம் கட்சியில இணைய வாய்ப்பே இல்லைன்னு, கட்சி ஏற்கனவே வலுவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா 50 முறை எத்தனை வாட்டி இதை கேட்பீங்க அப்படின்னு ஒரு சலிப்பாவும் இந்த பதில சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்த கேள்விங்கிறதே பதிலுக்காகத்தான். அந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் திரும்ப திரும்ப எப்படி அவர் அந்த கேள்வி என்கேஜ் பண்ணிட்டே இருப்பார். இன்னொன்னு, ஏடிஎம்கேல இருந்து ஒரு தனி மனிதனா அவர் எடப்பாடிங்கிற ஒருத்தர் சசிகலாவையோ டிடிவி தினகரன் எல்லாம் நீக்கல. 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழு அவர்களை நீக்கியது. இப்ப கட்சி எடுத்த முடிவு. இன்னொன்னு, அன்னைக்கு 2017 அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணமே அன்றைக்கு வெளியில இருந்த ஓபிஎஸ் திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக. அன்னைக்கு ஓபிஎஸ் விருப்பத்துக்காக, அவரை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் சசிகலாவையும் டிடிவி தினகரனுமே வெளியில அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஏடிஎம்கேல இல்லைன்னா அதுக்கு முழு முதல் காரணம் ஓபிஎஸ். ஏன்னா அப்ப அவர் சசிகலாவுக்கு எதிராகவே தர்ம யுத்தம் சொல்லி மெரினா கடற்கரையில அவர் ஒரு பெரிய ரிவோல்ட் ஆரம்பிச்சார். எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு. ஸோ அவரை திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஆசைக்காக இவங்க 2 பேரையும் நீக்கினாங்க. நீக்கினது கட்சி, நீக்கினதுக்கு பின்னால் இருந்தவர் ஓபிஎஸ். இன்னைக்கு திடீர்னு ஓபிஎஸ் அரசியல் சூழல் காரணமா இன்னைக்கு அவங்களுடைய கைகோத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த 8 வருஷ ஸ்பான் ஆஃப் டயத்துல இந்த பழைய விஷயங்களை நிறைய பேர் இன்க்ளூடிங் மீடியா பர்சன்ஸ் மறந்துட்டாங்க. ஆனால் அதே நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அவர் ஏன் உறுதியா இருக்கார் அப்படின்னா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். கட்சி எடுத்த முடிவுக்கு பொதுச் செயலாளரே உடன்படலை, அது இனங்களைன்னா அப்புறம் எப்படி சரியா இருக்கும்? ஸோ கட்சி எடுத்த முடிவு, அந்த முடிவை தொடர்வோம் எத்தனையோ 1000 தடவை சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருந்தா இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, சரி அவங்க கட்சிக்குள்ள வரமாட்டாங்க, என்டிஏவுக்குள்ளேயாவது அவர்கள் வருகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுதான் ஒரே ஒரு கேள்வி. மற்றபடி அவங்க திரும்ப ஏடிஎம்கே கூட வர்றது அப்படிங்கிறது ரூல்ட் அவுட். திமுக தொடர்ந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அதிமுக ஆட்சி அமைந்தா பாஜகவோட இதுதான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவர்கள் பாஜக சொல்றதான் லெட்டர் பேட்ல அடிச்சு கொடுக்குறாருன்னா பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இவரும் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அமித்ஷாவோட உட்கட்சி விவகாரம் சம்பந்தமா பேசல, ஜெனரலா அரசியல் நிலவரத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லி வேற எந்த தகவலுமே அவர் கொடுக்க மறுக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்கலாம்? யாரு எல்லா விவரத்தையும் பேசின அத்தனையும் சொல்லிட்டே இருப்பாங்க. பேசினது எல்லாத்தையும் வெளியில உளறிட்டே இருந்தா அவர் தலைவரே கிடையாதுங்க. என்ன சொல்லணும் அதுதானே சொல்லுவாங்க. இன்னொன்னு, இப்போ ஸ்டாலின் சொல்றாரு இது நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் பிஜேபி ஆட்சி மாதிரி தான் இருக்குங்க. இப்போ இவங்க 2 பேரையும் ஏடிஎம்கேக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிஜேபியின் விருப்பமாக இருக்கிறது. பிஜேபி இதுக்கு அழுத்தம் கொடுக்க அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி ஏற்றுக்கொண்டாரா? அப்புறம் எப்படி இந்த விஷயத்துல எடப்பாடி ஏற்கல அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கே ஆட்சி எப்படி பிஜேபி ஆட்சியா இருக்கும்? பிஜேபிக்கு அவர் பணிஞ்சு போகக்கூடியவரா இருந்தால் இவங்க 2 பேரும் என்னைக்கும் ஏடிஎம்கேக்குள்ள சேர்த்திருப்பார்ல. பிஜேபில இருந்து எவ்வளவு பிரஷர் வந்தது, சேர்க்கவே இல்லையே. அப்போ அதிமுகவா தான் இருக்கு, எடப்பாடியாத்தானே இருக்காரு. ஒருவேளை கடந்த காலம் ஞாபகத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. ஏன்னா 1999 2004 வரைக்கும் டிஎம்கேயும் பிஜேபியோட தான் அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஞாபகத்துல ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. ஆமா சார், நிச்சயமா. ஏன்னா இவருமே அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். 1999 திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தப்போ அப்ப தெரியல அவங்களுக்கு இது மதவாத கட்சின்னு. இவர் மட்டும் சொல்றீங்களே, அப்துல்லாவுக்கு பதில் சொன்ன மாணிக்கம் தாக்கூர் இதை சொல்லியிருக்காரு. டிஎம்கே சேர்ந்த அப்துல்லா இரிட்டேட் பண்றப்போ மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரு, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டில் காலூன்றி விடும்னு இப்படிலாம் பேய் பூச்சாண்டியில எங்கள்கிட்ட காட்டாதீங்க. எந்த காலத்திலும் பிஜேபியுடன் காங்கிரஸ் அலையன்ஸ் வைத்தது இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்துல நீங்க கூட அந்த காரியத்தை பண்ணீங்க, நீங்களும் பிஜேபி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு காரணமாக இருந்தீர்கள், அந்த காரியத்தை கூட நாங்க செஞ்சதில்லை, அதனால உங்க அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் கண்டு பயந்து கொண்டு இருக்கிறது, எங்கேயாவது வெளியில போயிருமோ அப்படின்ட்டு.
அந்த அச்சத்துல ஸ்டாலின் என்னெல்லாமோ பேசி கொண்டு இருக்கிறார். நிச்சயமா சார். அப்புறம் சார், இந்த தேமுதிக ஏதாவது இந்த கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்? நாளைக்கு தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, 9ஆம் தேதி. அநேகமா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜயகாந்த் அவர் வாழ்ந்த காலத்துல எப்போதுமே அவர் திமுகவுக்கு சாதகமா எந்த முடிவும் எடுத்ததில்லை. திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கூட்டணியும் அவர் இருந்திருக்கிறார். அதனால விஜயகாந்த் எடுக்காத ஒரு முடிவை பிரேமலதா எடுப்பார்னு எனக்கு தோணல. அப்புறம் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை மதவாத கட்சின்னு ஒருவேளை ஒத்துக்கிறாரோ? ஏன்னா அவர் சொல்லும்போது குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தற்பொழுது அந்த சூழலை பொறுத்து தான் இந்த கூட்டணிகள்ல அமையும். யார் வேணா யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கலாம், அது ரொம்ப சகஜம். அதனால எங்க கூடயும் திமுக கூடயும் கூட்டணிகள் வச்சுக்கிட்ட எல்லா கட்சிகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் 1999 எப்படி திமுக பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டோம், அதே மாதிரி நாங்கள் இப்போ கூட்டணி வச்சிருக்கோம். அப்போ இருந்து அதே கட்சி தான் இப்பயும் இருக்கு. ஸோ அப்போ மதவாத கட்சி தான் இப்பயும் மதவாத கட்சி தாங்கிற மாதிரியே சொல்றாரு. அப்போ ஒரு வாரம் ஒத்துக்கிறாரோ? இல்ல, அப்படி இல்ல. இப்ப மதவாத கட்சிங்க நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது இப்ப மதவாத கட்சின்னு அடையாளப்படுத்துகிற பிஜேபிய, இதே பிஜேபியோட அன்னைக்கு டிஎம்கே எப்படி கூட்டணி வச்சுது? நீங்க மதவாத கட்சி பிஜேபி அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தாலும் அன்னைக்கு வச்சிருக்க கூடாது. அன்னைக்கு எப்படி வச்சீங்க? அப்படின்னா நீங்களும் கூட்டணி வச்சிருக்க, நாங்களும் கூட்டணி வச்சிருக்கோம். அதோட பொருள் அது மதவாத கட்சி அல்ல அப்படிங்கிறது தான். மதவாத கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் தானே டிஎம்கே சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா 99 எப்படி வச்சீங்க? சோ டிஎம்கே மதவாத கட்சி அல்ல அப்படிங்கிற டோன்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நிச்சயமா சார், நிச்சயமா. இது எங்கள் கூட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.